ப்ரைஸ் காட் உங்களை பார்க்கல ஒரு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி எங்கே நாங்கள் ட்ராவல் பண்ணுறோன்னா சும்கினிமாலேருந்து ஜோனாபாணின்ற ஒரு பகுதிக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு பாஸ்டரை வந்து 2023 நான் சைக்கிளில் வரும்போது சந்தித்தேன். எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். அவர் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ 2023 வந்து இந்த பகுதியில் வந்து நான் ஊழியத்தை செஞ்சேன். ஸோ அப்போ ரொம்ப மழையாக இருந்துச்சு. ஸோ ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ பெரிய கடினமாக இருந்துச்சு. ஸோ நான் போயிட்டுருக்கும்போது அந்த ஊழியத்தை முடிச்சு நான் சர்ச்செல்லாம் ஊழியத்தில் முடிச்சு நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஃபோன் வருது. எங்கே இருக்கீங்கன்ட்டா, நான் இப்படி இருக்கேன், மழை அடிக்கிறதில்ல, நீங்கள் எப்படி போகிறீங்க, நான் வெயிட் பண்ணுங்கள், நான் என் கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி வந்து எடுத்துகிட்டு வந்து என்னுடைய சைக்கிள் என்னுடைய பேக்ஸ் எல்லாமே அந்த காருக்குள்ளே வச்சு என்னை ட்ராப் பண்ணார். அப்படி உள்ள ஒரு நல்ல ஒரு நேசிக்கிற ஒரு பாஸ்டர் இவர். எனக்கு பல வருடம் கிடையாது, 3 வருஷமாக எனக்கு பல நேரங்களில் எனக்கு கால் பண்ணார். ஸோ அவர் சொன்னார் என் இடத்துக்கு வாங்க திரும்பணும். ஸோ இவர் தான் அந்த பாஸ்டர். ஸோ நீங்கள் பார்க்குறது என்னுடைய லெஃப்ட் சைடில் நிற்கிறாரு. ஸோ இவர் தான் அந்த அருமையான அந்த பாஸ்டர். ஸோ இது அவருடைய கார். இந்த காரில் தான் என்ன 2023 அந்த என்னுடைய சைக்கிள் லக்கேஜில் வச்சு ஸோ என்னை வந்து இன்னொரு பெஃப்யூமான்ற இன்னொரு இடத்துக்கு என்னை வந்து கொண்டு போனார். ஸோ இன்றைக்கி அவரை வீட்டுக்கு நான் போகிறேன். ஸோ 3 வருஷத்துக்கு பிறகு மீண்டுமாக சந்திப்பதற்கு ஆண்டு எனக்கு அந்த கிருபை வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ என்னுடைய ஜேர்னி எனக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு வீட்டில் தான். ஸோ அது பிற்பாடாக சில காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அவர் வீட்டுக்கு போகிறது அவர் சொன்னார், என்னுடைய காரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவருடைய காரை ஃபாலோ பண்ணோம். ஸோ அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த பகுதியில் பாருங்க, இது அது ஜோனா பகுதி. இன்றைக்கி இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மெஸ்ஸிஃபாமா. இது அதுக்கு வாயில் சரியாக எனக்கு வரமாட்டேங்குது. ஜோனா பாயிண்ட் பொதுவாக சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி இங்கே நிறைய மக்கள் இருக்காங்க. இங்கே பேப்டிஸ்ட் சர்ச்சஸ் இருக்குது, கிறிஸ்டியன் ரிவைவல் சர்ச்சஸ் இருக்கிறது. ஸோ கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு பகுதி இந்த பகுதி. ஸோ இந்த மக்களுடைய பகுதி, இந்த மக்களுக்காக நீங்கள் செபிக்கலாம். ஸோ இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்லைடட் ஆஃப் லைஃப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த மக்களுக்கு பின்மாற்றம் அடைந்து போன மக்களுக்காக செபிங்க, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக செபிங்க, வியாதியோடு இருப்பாங்க, பல விதமான பிரச்சனைகள் குழப்பங்களோட இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ ட்ராவல் பண்ணும்போதே மனசுக்குள்ளோடி வராண்டோட இந்த பகுதிகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இங்கே இந்த பகுதியில் வந்து பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த பிரச்சனையோடு பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க, அந்த மக்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஸோ ஆண்டு நமக்கு அந்த ஜெப வார்த்தைகளை நமக்கு கொடுப்பார் இந்த பகுதிகளுக்கு ஜெபிக்கிறதுக்காக. ஸோ இங்கே பகுதியில் இருக்கிற அந்த ஓல்டு பில்டிங்ஸ், ஓல்டு காரியங்களை பார்க்கும்போது இந்த மக்கள் பல வருடங்களாக அவங்களுடைய மூதாதையர்கள் அப்படி சொல்லுவாங்க, பரம்பரையாக பல வருடங்களாக வாழ்கிற ஒரு மக்கள் இந்த மக்களில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மக்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஸோ இதை நாகாலாண்டை பொறுத்தவரையில் பல ட்ரைப்ஸ் இருக்காங்க. நான் அப்படியெல்லாம் பார்க்குறது கிடையாது. எல்லாருமே ஒன்று தான். அவன் அந்த ட்ரைபை இந்த ட்ரைபன்றதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எல்லோரும் என்னோடய மனசில் ஒன்று தான். ஏன்னா பரலோன்றது ஒன்று தான், அதில் டிவிஷனிட்டியே கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பாக்குமரம், அதிகமான பாக்குமரம் இந்த பகுதியில் தெரியுது உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில்நட்ஸ், இந்த பாக்கு அதிகமாக சாப்பிட்ற ஒரு பழக்கம், வெட்டில் பாக்கு சாப்பிட்றதுல பயங்கரமான ஒரு பழக்கம் இங்கே இருக்கிற மக்கள். அது எப்படி உருவாச்சுன்னு தெரில. ஸோ ஒரு வழியாக அவருடைய மாமியார் வீடு, இது அவருடைய வீடு கிடையாது, அவருடைய மாமியார் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ பல வருடங்களுக்காக சந்திச்சால எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. ஸோ இது அவருடைய மாமியார், இது அந்த பாஸ்டரு, இது அவருடைய பிரதர் இல்லை, அதாவது அவருடைய மனைவியோடைய தம்பி. ஸோ இன்றைக்கி இந்த வீட்டில் தான் வந்திருக்கிறோம். ஸோ அவரை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் திரும்பவும் இருக்க ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மக்களை எனக்கு திரும்ப எனக்கு சந்திக்கல வேண்டியது. அடுத்து எப்போ எப்படி சந்திக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கூட பிறந்த கூட இவ்வளோ நேசிக்க மாட்டாங்க. அவ்வளோ நேசிக்கிற ஒரு மக்கள் நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. திரும்பவும் இப்படிப்பட்ட நேசிக்கிற மக்களை ஆர்டர் அப்படியே ஊழியத்தில் கொடுத்துருக்குறான்றதுக்கு எனக்கு நான் ஆர்டருக்கு நன்றி செலுத்தணும். ஸோ இன்றைக்கி அந்த போதர் அவர் சொன்னார், இன்றைக்கி நான் தான் உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவேன், எது சாப்பிட்றாங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டாரு. நேசிக்கிற மக்கள் ஆர்டர் எனக்கு கொடுத்துருக்குறாருல, அதுக்கு நான் ஆர்டருக்கு தான் நான் ஆர்டராக ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி தான் சொல்லணும். துதிக்கிற மகிமை எல்லாம் ஆர்டருக்கு தான், வேறு யாருக்குமே கிடையாது. யாருன்னு தெரியாத வந்த இடத்துல இது அவருடைய மனைவி. ஸோ அவருடைய வீட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த மனைவிகள்லாம் ரொம்ப நேசிக்கிற ஒரு மக்கள். ஸோ அந்த பாஸ்டரோட விருது அவர் சில காரியங்களை என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். ஸோ அந்த பகிர்ந்து கொண்டது மட்டும் இல்லாமல் எதுக்காக என்னை கூப்பிட்ருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மாமியாருக்கு வந்துட்டு கேன்சர், அது ஜெபம்ன்றதுக்கு தான் என்னை கூப்பிட்ருந்தாரு. ஸோ அவர் என்கிட்ட சொன்ன காரியங்களெல்லாம் கேட்டபோது சரி நானும் அவருக்கு ஜெபம் பண்ணலாம், அவருடைய மாமியாருக்காக ஜெபிக்கலான்னு சொன்னேன். ஸோ என்கிட்ட பகிர்ந்து கொண்ட காரியங்கள். ஸோ வந்த உடனே சரி ஜெபிக்கலான்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. ஜெபெல்லாம் ஓரளவு முடிஞ்சிடுச்சு. திரும்பமாகவும் அந்த இடத்துல நான் கிளம்ப வேண்டியது. ஸோ திரும்ப நான் கிளம்பிட்டேன். ஸோ போகிற வழியில் சில காரியங்களை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா இது இந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லை, நிலச்சரிவு ஏற்படுற ஒரு பகுதி. எவ்வளோதான் என்னென்ன கவர்மெண்ட் கொண்டு வந்தாலுமே இன்றைக்கி நாகாலாண்டில் மோஸ்ட் ஆஃப் த மலைகளை காணும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரோடு டெவலப்மெண்ட்டில் வந்ததில் ரோடெல்லாம் போயிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலை சரிவு
மண் சரிவு அதிகமாக ஏற்படும் இந்த மழை காலகட்டங்களில். ஸோ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பகுதி, ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். மழை காலங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதி தான். போன வருஷம் ஏற்பட்ட அந்த மழையினால் ஏற்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பகுதிகளது இது எல்லாமே. ஸோ இந்த மக்களுக்காக ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இந்த ரோடை சரி பண்ணுறவங்க, இதுக்காக இருக்கிற வாலண்டியர் ஒர்க்கர்ஸு, ஸோ இந்த காரியங்களுக்கு பாருங்கன்னா அந்த ஹியூஜ் க்ரெயின்ஸ் மூலமாக அந்த எல்லாமே சரிப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா மழை இந்த குளிர் முடிஞ்ச உடனே அடுத்த மழைக்காலம் ஆரம்பிக்க போது அந்த மழைக்காலத்துக்கு உள்ளாடி இதெல்லாம் சீர்படுத்தணும். அதுக்காக பாருங்களேன் எவ்வளோ ஆபத்தான வேலைகளை மேலே நின்று செய்கிறாங்க, இந்த ஹையஸ்ட் ஏரியாவில் செய்கிறாங்க. ஸோ பாருங்களேன் இந்த மக்களுக்காக ஜேசிபி டிரைவர்ஸு, க்ரெயின் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மலைக்கு மேலே அந்த செங்குத்தான பகுதியில் நின்று வேலை செய்கிறதுல ஈஸியாக கிடையாது. டஃபஸ்ட் ஜாப் ஆக்சுவலி ஹார்ட் ஒர்க்கர்ஸ் மக்கள். இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இவங்களுடைய பாதுகாப்புக்காக பர்டிகுலராக பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். இந்த ஹைவே மக்களில் ஒர்க் பண்ணுற மக்களுக்கு, ஏன்னா நான் என்னோடய ட்ராவலில் இந்த ரோட்டில் நான் ஸ்மூத்தாக நான் ட்ராவல் பண்ணேன். இந்த மக்கள் ஒர்க் பண்ண தான் எனக்கு இவ்வளோ ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னா கரடமுரடான பாதைகளாக இருக்கும், டேஞ்சரஸான வழிகளும். ஸோ இது எல்லாமே எனக்கு சரிப்படுத்துறது இந்த ஹைவேல ஒர்க் பண்ணுற மக்கள் தான். இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு கடனாளிகளாக இருக்கிறோம். இங்கே மட்டும் கிடையாது, இந்தியாவில் எங்கே ஹைவேல ஒர்க் பண்ணுற மக்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். ரொம்ப முக்கியமானது தான். ஸோ ரோடு ஸ்மூத்தாக இருக்குது. குளிர்ந்த காற்று, வெயில் அடிக்கான குளிர்ந்த காற்று அதிகமாக அடிக்குது. ஒரு பக்கத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் அவ்வளோ பெரிய கம்ஃபர்டபுளாக கிடையாது. பட் என்னாலும் அதை ட்ராவல் பண்ணுற தொடர்ச்சியான பயணம், தொடர்ச்சியான ஜெபம். ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ ஜெபங்கள் தேவை இருக்கிறனால தான் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிறாரு அந்த மக்களுக்காக ஜெபிப்பதற்காக. ஏன் இந்த மக்களுக்கு நம்ம ஜெபிக்கக்கூடாது? இடைவிடாமல் ஜெபிங்களே என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நம்ம ஜெபிக்க தான் ஆண்டவர்கிட்டருந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்க தான் ஆண்டவர்கிட்டருந்து அந்த தீர்க்க தரிசனங்களை பற்றி ஜெபிக்க தான் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்க தான் ஆண்டவர் அதிகமாக நம்ம நெருங்க முடியும். ஜெபிக்க தான் அந்த பரிசுத்தருடைய வல்லமை அதிகமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பிரயாணத்தில் என்னால் எவ்வளோ ஜெபிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னால் எவ்வளோ தூரம் ஜெபித்து இந்த மக்களுடைய இந்த காரியங்களை நான் செய்ய முடியும். ஸோ நான் எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஜெப பண்ணுறதுல மறந்து விடாதீங்க. ஸோ இதை ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் ஜெபிக்கணும் அப்படி கிடையாது. எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து நான் ஜெபிச்சிருக்கலாம்ல. இவ்வளோ கிலோமீட்டர்கள் இவ்வளோ காரியங்கள் நான் ட்ராவல் பண்ணி நான் ஜெபிக்கிறேன்னா ஆண்டவர் ஏதோ சித்தத்துக்கு தானே ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் நம்ம ஜெபிக்கிறல ஒரு தான் தெசலோனிக்கேயர் அழகாக சொல்லலாம், இடைவிடாமல் ஜெபிங்களேன். ஏன்னா இடைவிடாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் தான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு. இந்த நாகாலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பயங்கரமான எழுப்பு பேப்டிஸ்ட் மிஷனரி மூலமாக ஒரு பெரிய எழுப்புல வந்து போய் தொடர்ந்து ஜெபிங்க. Praise God. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Amen. Thank you Amen. for all Amen. your blessing, Lord Jesus. Oh, gracious of the Father, after many years, after many days, months, Lord Jesus, though your servants have gone through all those misery, all those problems, Lord Jesus, thirst for your words, thirst for your service, to save someone's soul, Lord Jesus, and you have guided him and protect him, lead him and set him through all his journey for your service. Thank you for the zealousness that you have blessed him to serve you. Also, Lord Jesus, thank you for this very morning as we meet here together to serve you once again, Lord. Gracious of the Father, be with us to all the time, that for how long we'll be here together. We ask for your comfort and presence to be in us, with us, and to do your will, according to your will, in a good manner way. Lord Jesus, everything is in your hand. We praise you and we give thanks to you for all your good gift and blessing. Thank you for this beautiful morning at this hour, Lord. We meet again after a long time, Lord Jesus. With all this blessing, we praise your name. In Jesus' name we pray. Amen. 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 That's it. So, how is all your church members and everybody?